ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் மார்த்தாண்டம் வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் இது. அங்கே இல்லைன்னா எல்லா பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது. அவங்க இடத்தையே அவங்களுக்கு ஒரு கல்லறை தோட்டம் ஒதுக்கிடுறாங்க. அந்த குடும்ப மெம்பரில் ஒருத்தருக்கு அந்த கல்லறை தோட்டத்தை அலாட் பண்ணிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அது நல்ல கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு இங்கே சென்னையில் இடம் கிடையாது. நம்மளுக்கும் அப்படி இடம் இருந்தால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு அவங்களோட கலர் தோட்டத்தை காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் இருந்தது. இது இவங்களோடது தான். அது காமிச்சாங்க. பின்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருந்தது. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி வாண்டுங்கள்லாம் எப்படி ஓடுது. எங்கள் ஆல்வின் இந்த வீட்டில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். எப்போவுமே அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இடத்துல தான் இருந்திருக்கான். அதனால அவனுக்கு அந்த தனி வீடை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். அந்த 2 குட்டிங்க, இவன் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால அவனுக்கு இவனால் ஈடு கொடுக்க முடியல. சில நேரம் அந்த குட்டிங்க அவங்ககிட்ட விளையாடும் போது எரிச்சல் பட ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வாழை மரமாக வச்சு விட்டுருந்தாங்க. இன்னும் நிறைய செடியெல்லாம் வச்சு வீடெல்லாம் இன்னும் அவங்க நிறைய இன்டீரியர் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்களோட வீடை இன்னும் வேறு விதத்தில் நம்ம எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு வீடு சென்னையில் இருந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தனி வீடு தான். எங்கள் அப்பா இடம் வாங்கி கட்டியிருந்தாங்க. தனி வீடு, சுற்றி இடம், தோட்டம் எல்லாமே இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி தனி வீடு வாங்குறது நினச்சாலே பயமாக இருக்குது. சென்னையில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எங்கள் பாட்டி வீடும் ஊரில் தனி வீடு தான். இங்கே சென்னையிலையும் அப்பா வீடு தனி வீடு தான். நாங்கள் மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். பாருங்க எப்படி போகிறான் பாருங்க. எங்கேயும் கேட்டில் ஒரு சின்ன சவுண்டு கேட்டக்கூடாது, யாராவது வந்துடக்கூடாது. இந்த இந்தியாவோட மொத்த ஃப்ளோரா ஃபானான்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே மார்த்தாண்டத்தில் தான் இருக்கு போல இருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு. What a beauty. சந்துக்குள்ள எங்கேயோ கூட்டு போறா. பின்னாடி அந்த சைடில் ஒரு சந்து மாதிரி போகுது. அது வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. 2 பக்கமும் தானாக ஒரு செடி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த செடிங்க அதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு, ஒரு பூ பூத்துருக்கு. அதுவாக காட்டு பாக்கில் முளைச்சி கிடக்குது. ஆனால் அதில் ஒரு குட்டி குட்டியாக ரெட்டாக ஒரு காய் காய்ச்சிருக்கு. பார்க்கவே அழகாக இருந்தது. அதுவே ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி 2 வழி நடுவாக இருந்தது. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் போனேன். நாங்கள் இது எடுத்தது எப்படின்னா, ஊருக்கு கிளம்புற நேரத்தில் எடுத்தோம். மறுநாள் கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் கடகடன் போய் எடுத்தோம். அதனால் ஏன்னா இதெல்லாம் காமிக்கலாம் இப்படிலாம் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் சில பேருக்கு தெரியாது. எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி சைட்லலாம் எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் கிடையாது. இந்த சைடு மட்டும் இது வழக்கத்தில் இருக்குது. ஆனால் நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். நம்ம இடத்துலையே நம்மளை விரும்பினவங்கள வைக்கிறது. இதெல்லாம் ரப்பர் மரம் பாருங்கள். அங்கே மெயின் பிஸ்னஸ் வீட்டில் இருந்துகிட்டே இந்த ரப்பர் ஷீட் பண்ணுறது தான். அதுலேருந்து பால் எடுத்து சம் ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க அதை சேல் பண்ணுறாங்க. அதுலேயே அவங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வருது. சொந்த இடத்துல ரப்பர் மரம் வச்சுட்டு அவங்க அதை இது பண்ணுறாங்க. மொத்த குறைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா பழ மரங்கள் எல்லாம் வச்சிடுறாங்க. அந்த செலவெல்லாம் கம்மி, எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குது. அவங்க சாப்பாடு முறையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதிகம் மீன் தான் ஃபுட்டில் அவங்க சேர்க்குறது. இது அந்த ரப்பர் ஷீட் பண்ணுற அந்த மிஷின் போல் இருக்குது, காமிச்சாங்க. இதுக்குள்ளே நடந்து போனாலே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வெயில் கொஞ்சம் தான் தெரியுது. சூப்பராக இருந்தது. நான் ஈவினிங்கில் தான் போனேன். நல்லா இருந்தது.
இது ஒரு குட்டி கிணறுன்னு நினைக்கிறேன். இந்த பலாப்பழம் பாருங்க என்ன அழகாக காய்ச்சிருக்கு. ஒரு ஒரு வீட்லேயும் காய்ச்சிருக்கு. அந்த பின்னாடி இருக்கிறவங்க ஓப்பன் கிரவுண்ட்லேயும் வச்சு விட்டுருக்காங்க. நான் போகும்போது ஒன்று பழம் பறித்து சாப்பிட்லாம், வாங்கலாம், யார் வீட்டில் பழுத்திருந்தது கொண்டு வரலான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் கிடைக்கல. மிளகு மட்டும் கொடுத்தாங்க. நல்ல பொடி மிளகு, நல்ல மிளகு கொடி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்தே அவங்க மிளகு எடுத்துக்கிறாங்க. மிளகு, தேங்காய் அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. பலாப்பழம் பாருங்கள். இதுலேயே நிறைய இந்த இனிச்சக்கை, அப்புறம் வந்து பலாப்பழத்துலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது போல். சிலதெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் சாப்பிட முடியல. அந்த டைமில் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஆனால் கேட்க தான் செஞ்சாங்க, யார்ட்டையாவது இருக்கா, யார் வீட்லையாவது காய்ச்சிருக்கா, பழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு அது அந்த டைமில் கிடைக்கல. பாருங்க, ஃப்ரண்ட் சைடு அவங்க வீடு. உள்ளே போகும்போது பாருங்க, இந்த உள்ளேயும் இவ்வளோ வீடு இருக்கு. உள்ளே இருக்காங்க. நைட் ஆனால் 6 மணி ஆனால் இருட்டிரும். அங்கே வந்து ஊரே சில நேரத்தில் காம் ஆயிடுது. ஆனால் இந்த உள்ளே இருக்க மனுஷங்க எப்படி தான் அவங்க போர் அடிக்காமல் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம நல்லா இங்கே மெயின் ரோட்டில் இருக்கிறோமா, அதனால் அங்கே போனவொடனே ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அது போர் அடிக்க தான் ஆரம்பிக்குது. அதே இது நம்ம சென்னையில் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் சென்னையில் நம்மளால் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பண்ண முடியாது. அவுட்ரு தான் போகணும். ரொம்ப அவுட்ரு போனால் தான் இந்த மாதிரி நம்ம இடத்த பார்க்க முடியும். அவுட்ரு போகணும், அப்புறம் அவுட்ரு டெவலப் ஆயிரும், அப்புறம் அதுக்கு அவுட்ரு போகணும். இப்படி தான் ஆகிட்டுருக்கு எல்லா இடமும். இது வந்துடுச்சு பாருங்கள் அவங்க கல்லறை தோட்டம். Thanks for watching.